டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புதிய குரல் அமைப்பின் நிறுவனர் எழுத்தாளர் ஓவியா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். சீமான் அவர்கள் ஈரோடு இடைத்தேர்தல் தொடங்கிய பிறகும் பெரியாரை தான் அவர் பேசுகிறாரு, தேர்தல் குறித்து பேசலை, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு, ப்ரெஸ் மீட் எல்லாத்துலேயும் பேசுகிறாரு. பெரியார் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் கேட்டிருக்காங்க. பெரியார் அவர்கள் நாட்டை சீரழித்தார், நீங்கள் அவர் என்ன நல்லது பண்ணார் நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க மேம். பெரியார் அவர்கள் என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத சொல்லுங்க. முதல்ல பெரியாரை பற்றி சீமானுக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது, அதுலேயே அவர் என்ன செஞ்சுருக்கிறாருங்கிறது அடக்கம். ஏன் சீமான் இன்னைக்கு பெரியார் இன்னைக்கு இருக்கிறாரா? இல்லை. அப்போது இத்தனை ஆண்டுகள் கழித்து பெரியாரை பேசி பெரியாரை அந்த பெரியாருங்கிற இமேஜை தகர்க்கணுங்கிற ஒரு வேலை திட்டம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு இல்லையா? அப்படி ஒரு வேலை திட்டம் அவருக்கு இன்றைக்கி நிகழ்ந்திருக்குல்ல, அந்த நிகழ்வே பெரியாருடைய இருத்தலுக்கான சான்று. இதை தவிர இன்னொரு சான்று தேவையே கிடையாது. இந்த நாட்டில் இவங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா இந்தியாங்கிற அமைப்பில் இந்த தமிழ்நாடுங்கிறது ஒரு தனித்த அரசியல் போக்கோடு இருக்குது, அதை மடைமாற்றணும். இல்லைன்னா பிற மாநிலங்கள் மாதிரி, இப்போ வட மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் உள்ள ஒரு கூட்டம். அதற்கு எது தடையாக இருக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற முதல் பிம்பம் பெரியாரோட. இல்லை, பெரியார் அவர்களை பிம்பமாக மட்டும்தான் கட்டமைக்கிறீங்க, அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்ல மாட்டீங்க அப்படிங்க. இல்லை, ஒரு இன்று உயிரோடு இல்லாத ஒரு மனிதர் இல்லையா, இத்தனை வருஷம் கழித்து அவரை தாக்கி அழிக்கணும்னு உங்களுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குல்ல. அவரை பேசி பெரியாருங்கிற இமேஜை நாங்கள் உடைக்கணும், பெரியாருடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை உனக்கு வந்திருக்குல்ல. அதுக்கு மேலே வேறு என்ன சாட்சி வேணும்? இங்கே பெரியார் தான் இந்த தமிழ்நாட்டை இந்த இந்திய நிலப்பரப்பில் தனித்துவமான மாநிலமாக வைத்திருக்கிறார். வைத்தார்ங்கிறது இல்லை, வைத்திருக்கிறார். நான் நிகழ்காலத்தில் சொல்கிறேன். பெரியார் என்ன செய்தார் இல்லை, என்ன செய்து கொண்டிருக்கிறாருங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. தொடர்ந்து பெரியாரி ஆதரவாளர்கள் இது பெரியார் மண் அப்படின்னு குறிப்பிடும்போது இது பெரியார் மண் கிடையாது, எங்களுக்கு பெரியாரே மண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு. பெரியார் அவர்களை பிம்பமாக கட்டமைக்கிறீங்க, அவர் என்ன பேசினார்னு சொல்லுங்களே தவிர பெரியார்னு ஒரு கடவுள் மாதிரி கட்டமைக்கிறீங்க அப்படிங்கிறார். கடவுள் மாதிரி யாருமே கட்டமைக்கலையே, அது அவங்களா சொல்லிக்கிற ஒரு கற்பனை. பெரியார் பேசிய காலத்துலேயும் சரி, பெரியாருக்கு பிறகு பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்களும் சரி, யாருமே பெரியாரை கடவுள். இன்றைக்கும் சொல்கிறேன், எல்லா தலைவர்களுடைய சமாதிக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க, எல்லா தலைவர்களுடைய சமாதிக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. எந்த ஒரு அலங்காரமான வேலையோ அல்லது எந்த விதமான பக்திக்கோ பூஜனைக்கோ இடமில்லாத ஒரு கல்லறை இருக்குன்னு சொன்னால் அது சென்னை பெரியார் திடலில் இருக்கிற எங்கள் பெரியாருடைய கல்லறை தான். அப்புறம் எப்படி நீங்கள் கடவுளாக கட்டமைச்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியும்? கடவுளை என்ன சொல்லுவாங்க, அவர் மட்டும் எல்லாத்தையும் காப்பாற்றிடுவார், அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, பெரியார் அவர்கள் குறித்தும் பேசும்போது அவர் மட்டும்தான், அவர் தான், அவரால் தான் அப்படின்னு சொல்லும் போது கடவுள் மாதிரி நீங்கள் பிம்பம் கட்டமைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதே சீமான் மட்டும்தாங்கிறது தான் என்னோட பதில். பெரியாரியலாளர்கள் வரலாற்றை என்றைக்கும் மறுத்தவங்க கிடையாது, பெரியாரும் மறுத்தவர் கிடையாது, பெரியாரும் மறுத்தவர் கிடையாது. நீங்கள் முழுக்க பெரியாருடைய உரைகளை பயன்படுத்தினா அதில் அவர் எத்தனையோ தலைவர்களை குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு தலைவருடைய பிரிவின் போதும் அவங்க செஞ்சதெல்லாம் மிக நேர்த்தியாக. இன்னும் சொல்லப்போனால் காந்தியார் கொலை செய்யப்பட்ட போது காந்தியாரை பற்றி பேசுவதற்கு கூட, நான் ஏன் காந்தியாருக்கு அழுத்தம் கொடுக்குறேன்னா, காந்தியார் பெரியார் எதிர்த்த தலைவர்களில் ஒருத்தர். பிற்காலத்தில் முதல்ல காந்தியாருடைய ஒரு தொண்டராக தன்னோட வாழ்க்கையை தொடங்குறாரு. அதன் பிறகு அவரால் எதிர்க்கப்பட்ட தலைவர்கள் ஒருத்தர் காந்தியார். அந்த காந்தியின் மரணத்தின் போது கூட மக்களை ஆற்றுப்படுத்துவதற்கு, காந்தியை பற்றி பேசுவதற்கு அரசு வானொலி நிலையம் நம்பி இருந்தது பெரியாரை. அப்படிப்பட்ட பெரியார் பிற தலைவர்களை பற்றி பேசலை, பிற தலைவர்கள் செஞ்சதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறது முதல்ல யார் சொன்னால்? அதாவது ஒன்று மட்டும், முதல்ல ஒரு அடிப்படை நேர்மை இருக்கணுங்க.
பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு பொது மேடையில் ஏறி பேசுகிறவங்களுக்கு ஒரு அடிப்படை நேர்மை இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் அதை எங்கேருந்து சொல்கிறோம், எதில் இருந்து சொல்கிறோம்? பெரியார் தான் எல்லாத்தையும் செஞ்சாருன்னு யார் உங்ககிட்ட சொன்னா? இல்லை, இந்தி எதிர்ப்புக்கு கூட அவர் தான் முதல் போராளி அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு பேசும்போது அதற்கு பதில் கொடுக்கும்போது இந்திய வந்து பாடமாக கற்பிச்சாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய கற்பிச்சவர் பெரியார் அவர்கள் தான். இந்திய எதிர்ப்புங்கிறத அதன் பின்னாக தான் இவர் என்னத்தையாவது உளறுனா அது உண்மையாயிடுமா? அவர் என்ன இந்தி ஸ்கூலாக நடத்திக்கிட்டு இருந்தார்? அப்படிதான் நடத்தினார்னு சொல்றாரு மேம். இல்லையா? அப்போ அப்படி நடத்தின இதுதான் அதான் நான் கேட்குறேன். அவர் எங்கே போய் இந்தி ஸ்கூல் நடத்தினார்? என்ன பேச்சு இதெல்லாம்? இதுக்கு ஆதாரம் கேட்டால் என்ன நம்மளை கொடுக்க சொல்லுவார். நீங்கள் ஏதாவது என்னை பற்றி சொல்லிட வேண்டியது, என்ன ஆதாரம்னு கேட்டால் அதை நீ தான் சொல்லணும். இது மாதிரி உலகத்தில் ஒரு காமெடியை நான் கேட்டதே இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் தான் ஆதாரம் கொடுக்கணும். புரியுதா? இந்தி எதிர்ப்பு போரில் அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்த சக்தியாக பெரியார் இருந்தார், முதல் வீரராக பெரியார் இருந்தார் அப்படிங்கிறத இன்னைக்கு 2025 உட்காந்துக்கிட்டு நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கலை. நேற்று தம்பி உதயநிதி ஸ்டாலின் பேசினாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பேசியெல்லாம் இது வரலாற்றில் பதிவாகலை. இது பதிவானது 1938 அந்த இந்திய எதிர்ப்பு போர் தொடங்கிய காலகட்டத்தில் அன்று வாழ்ந்த அனைத்து இயக்க தலைவர்களும் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. மறைமலை அடிகளார் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தமிழ் இயக்கத்தை நடத்தி பெரிய அளவுக்கு வந்து அதை உயிர்ப்போட வைத்திருந்த பிரெஞ்சித்திரனார் பேசியிருக்கிறாரு. ஏன் கியாபி விஸ்வநாதம் அவர்களே எவ்வளவோ பேசியிருக்கிறாங்க. அதை இன்னைக்கு ஏதோ வந்து முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, அல்லது வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, அல்லது எங்கள் ஆசிரியரே கூட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாதே. நீங்கள் பெரியாரை பற்றி பேசியவர்கள், பெரியாருடைய உயர்வை பற்றி பேசியவர்கள், பெரியாருடைய சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க பேசினதை தான் இன்னைக்கு திருப்பி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய புதுசாக யாரும் எதுவும் பேசலை. பெரியார் அவர்கள் இறுதி காலகட்டம் 65 காலகட்டங்களில் வந்து இந்திக்கு எதிராக போராடுறவங்களை வந்து அடிங்க சுடுங்க, அவங்க காளிகள் அப்படிங்கிற மாதிரி தான் கடுமையாக விமர்சனம் பண்ணார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக இருந்தார் பெரியார் அவர்கள்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து 3 கட்டமாக நடந்திருக்கு. சரிங்களா? முதல்ல பேசுனா அதை வரிசையாக பேசணும். முதற்கட்ட இந்திய எதிர்ப்பு போகிற ஒருங்கிணைத்து அதை வழி நடத்தி எடுத்துகிட்டு போனது பெரியாருங்கிற காரணத்தினால தான் பெரியாருக்கு அப்போது கூடிய தமிழ்நாடு பெண்கள் மாநாடு வந்து பெரியாருன்னு பட்டம் கொடுக்குது. அதுக்கு ஒரு காரணம் அவர் தமிழர் தலைவராக இருக்கிறாருங்கிறத சொல்லி தான் அந்த பட்டமே வந்து அளிக்கப்படுகிறது. அதன் பிறகு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட இந்திய எதிர்ப்பு போரில் பெரியாருக்கு வந்து கருத்து வேறுபாடு வருது. சரிங்களா? 2 போராட்டங்களுடைய தன்மையை அதை நீங்கள் முழுசாக உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அப்பவும் பெரியார் வந்து இந்தியை வந்து இங்கே திணிக்கிறதுங்கிறத ஆதரிக்கலை. அதன் பிறகு மத்திய அரசு அலுவலகங்களில் இதில் விருப்பமாக எங்கே இருக்குது இந்தி, ஏன் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது ராஜாஜி முதல்ல கொண்டு வந்த இந்தி அப்படிங்கிறது பள்ளி மட்டத்தில் கொண்டு வந்தது. பள்ளிக்கூட மட்டத்தில் அந்த பிள்ளைங்க வந்து இந்தி படித்தாதான் பாஸ் பண்ண முடியும், இந்தி படிக்கலைன்னா மாணவர்கள் வந்து தேர்ச்சியே பெற முடியாதுங்கிற அளவில் இந்தி திணிக்கப்பட்டது. அப்போ பெரியார் கேட்ட முதல் கேள்வியே பெரியாருடைய இந்தி எதிர்ப்பும் வந்து தமிழ் தூய்மைவாதத்தின் மீது அடிப்படையிலானது அல்ல. பெரியார் வந்து எந்த மொழி தூய்மையையும் அவர் ஏற்றுக்கொண்டவர் அல்ல, பேசியவர் அல்ல. அவர் எதற்காக எதிர்க்கிறார்னு சொன்னால், இங்கு பெரும்பாலான தமிழ் குழந்தைகளுக்கு வந்து இந்தி வந்து தெரியாது. பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு அந்நிய மொழி படித்து அதை வந்து எழுதணும். ஆனால் அதே சமயம் பார்ப்பன வீட்டு குழந்தைகள் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வீட்டில் அதுக்கான ஒரு தொடர்பு இருக்கிற காரணத்தினால அவங்க அதை எளிதாக எழுதிடுவாங்க. அப்போ மீண்டும் நீங்கள் சாதி அமைப்பினுடைய நோக்கம் என்ன? இங்கே பெரும்பான்மையான மக்கள் படிக்கக்கூடாது. அந்த திட்டத்தை வேறு ஒரு வழியாக, ஒரு மொழிப்பாடம் வழியாக நீங்கள் கொண்டு வர்றீங்க, அப்புறம் வடவர ஆதிக்கத்தை கொண்டு வர்றீங்கிற அடிப்படையில் தான் பெரியார் அதை கடுமையாக எதிர்க்கிறாரு. அதற்கு பின்பாடு வந்த இந்தி திணிப்புங்கிறது கல்விக்கூடங்களில் வரல. அதற்கு மாறாக மத்திய அரசு அலுவலகங்கள் இது மாதிரியாக, நான் வந்து முழு விவரங்களோடு நான் இப்போ பேசலை, ஏன்னா அதுவே தனியாக பேச வேண்டிய டாபிக்.
ஒவ்வொரு இந்தி எதிர்ப்பு காலகட்டத்திலேயே அது என்னவாக வந்தது, ஏன் எதிர்த்தாங்க. எப்போது இந்தி வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய மனநிலை தானே தமிழர்கள் இருப்பாங்க. அப்போ எந்த இப்ப வடிவத்துல இந்தி வந்தா, அதாவது அது கல்வி நிலையங்கள்ல வந்தா தப்பு, மற்ற இடங்கள்ல இந்தி வந்தா தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்க நான் சொல்ல வரேன். அதாவது எங்களுக்கே திராவிடர் கழகத்துல இருந்து எங்களுக்கே அந்த தெளிவு இருந்தது. அதாவது இந்தியை எதிர்க்க வேண்டும்னு சொன்னால், இப்போ மத்திய அரசு அலுவலகத்தில் நீங்கள் வந்து இந்தி படிச்சுக்க சொன்னால் ஓகே, அரசு அலுவலகங்களில் படிக்க சொன்னால் தேவை இருந்தால் படிச்சுக்கோங்க அப்படின்னு அதை வந்து பழைய இந்தி எதிர்ப்பு டோனில் பெரியார் எடுக்கலை. ஆனாலும் நான் மத்திய அரசு ஊழியராக தான் இருந்தேன். விஆர்எஸ் எடுத்துகிட்டு தான் நான் வெளியே வந்திருக்கேன். ரிட்டையர்மெண்ட், இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அப்போ கூட வந்து மத்திய அரசு பணியில் இருக்கும்போது இந்தி படிக்க மாட்டோன்னு மிகப்பெரிய மறுப்பு அல்லது அதுக்கான ஒரு போராட்டத்தையே எங்கள் அலுவலகங்களில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். நான் திராவிடர்கள் குடும்பத்தில் தான் வந்திருக்கேன், புரியுதா? ஆனால் அப்போ பெரியாருடைய நோக்கம் அந்த ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு தலைவருக்கு வந்து சில நேரங்களில் வேற ஒரு ப்ரையாரிட்டி வரும். ஒரு அரசியல் போக்கில் ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல வந்து முதன்மை முக்கியத்துவமாக பார்ப்போம். அந்த காலகட்டத்தில் பெரியாருக்கு காமராஜருடைய ஆட்சியை பெரியார் பெரிதும் விரும்பினார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், காமராஜருடைய ஆட்சி தான் முதல் முறையாக, அவரே சொன்ன மாதிரி, ஒரு பச்சை தமிழருடைய ஆட்சின்னு அவர் சொல்கிறார். காமராஜரை வந்து அவர் பெரியார் தான் வந்து ஒரு முதன்முறையாக ஒரு பச்சை தமிழருடைய ஆட்சி இங்கே ஏற்பட்டிருக்கு, நம்ம இதை வந்து விட்டுறக்கூடாது, இதை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறப்ப அவருடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அவர் சில விஷயங்களில் தாமதப்படுத்துகிறாரு அல்லது கொஞ்சம் மிதமாக போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறார். அப்போ நடந்த ஒரு பிரச்சாரங்கள், அப்போ நடந்த அதை மீறி திமுககாரங்க சில போராட்டங்களை முன்னெடுக்கும் போது அப்புறம் மேலும் வந்து அதில் வந்து மாணவர்கள் நிறைய ஈடுபட்டாங்க, கல்லூரி மாணவர்கள் நிறையா ஈடுபட்டாங்க. அப்படியெல்லாம் வரும்பொழுது பெரியார் அந்த விளைவுகளை எதிர்த்து பேசுகிறார் அல்லது மறுத்து பேசுகிறார். இப்போ பொதுவாக இதை மட்டும் நீங்கள் இந்தியை மட்டும் வச்சு பேசணுன்னா, இந்த ஒவ்வொரு கட்ட போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 கட்ட போராட்டங்களும் எப்படி, இன்னும் சரியாக சொல்லப்போனால் இந்தியை கொண்டு வந்த ராஜாஜி இந்தியை எதிர்க்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் இது ஒரு அரசியலாக தான் பார்க்கணும். அப்போ ராஜாஜியோட நோக்கம் என்ன? ராஜாஜி இந்தியை கொண்டு வந்த ராஜாஜி ஏன் அந்த இடத்துல இந்தியை ஆதரிக்கிறாரு? அப்போ அவருக்கு ஒரு அரசியல் திட்டம் இருக்குது. ராஜாஜியோட அரசியல் திட்டம் எதுவோ அதை முறியடிப்பது தான் பெரியாருடைய அரசியல் திட்டம். அப்போ மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்க முடியும்ல. இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற போது அதை பின்வாங்கக்கூடிய ஒரு நிலை எடுத்தான்னு பார்க்கலாம்ல. ராஜாஜி பின்லாம் வாங்கலை, ராஜாஜி ஒன்றும் பின்வாங்கலை. அவருக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருந்தது. அவருக்கு காமராஜர் ஆட்சியை அகற்ற வேண்டும்ங்கிற ஒரு அரசியல் நோக்கம் இருந்தது. பெரியாருக்கு அதுக்கு எதிரான ஒரு அரசியல் நோக்கம் இருந்தது. அது ஒரு அரசியல் பிரச்சனை, சரிங்களா? அதை வைத்து வந்து நீங்கள் அவர் இந்தியை வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்தி சொல்லி கொடுத்தாருங்கிற அளவுக்கு உங்கள் கற்பனை குதிரையை தள்ளி விட்டீங்கன்னு சொன்னால் அது சரியாக இருக்காதுல்ல. தொடர்ந்து தமிழுக்கு எதிராக பேசியவர் வந்து பெரியார் அவர்கள் தமிழை சனியன்னு சொன்னார், காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார். இந்த தமிழ் சனியனை வந்து படிக்க வேணாம், நீங்கள் பெண்கள்கிட்ட வந்து நீங்கள் வீட்டில் இருக்க பெண்கள்கிட்டையும் கூட நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கற்பித்தார். தமிழை எதிராக பேசியவர் வந்து எப்படி எங்களுக்கு தலைவராக இருக்க முடியுமோ அவரை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தமிழை வந்து நம்ம 2-3 தளங்களில் பிரித்து பார்க்கணும். தமிழுக்கு ஒரு இன அடையாளம் இருக்குது, தமிழுக்கு ஒரு அரசியல் அடையாளம் இருக்குது, தமிழுக்கு பக்தி அடையாளம் இருக்குது, சரிங்களா? நாம் எல்லாருமே வந்து சங்க இலக்கிய காலம், அதற்கு பிறகு வந்த காலங்களை எல்லாம் கடந்து பக்தி இலக்கிய காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த இப்போ நம்ம வச்சுருக்கிற தமிழுங்கிறது வந்து பக்தி இலக்கியத்துக்கு பின்னால் உள்ளது. கிட்டத்தட்ட பக்தி இலக்கியத்துக்கு பிறகு பெரிய காப்பியங்களோ அல்லது பெரிய இலக்கிய இதுகளோ நம்மகிட்ட இல்லை. அப்போ பக்தி இலக்கியம் சார்ந்து தான் நாம் வந்து தமிழை வந்து பார்க்குறோம். அப்போ தமிழை வந்து இந்த 3 முகமாக முதல்ல வந்து நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிறோம். ஒன்று மொழி, நமது இன அரசியல் அடையாளம். இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு வந்து ஒரு பக்தி அடையாளம். இந்த தளங்களில் நிற்கும் பொழுது அது நம்முடைய இன அடையாளமாகவும் அரசியல் அடையாளமாகவும் வருகின்ற பொழுது பெரியார் வந்து அதற்கு வந்து உரிய, இன்னும் சொல்லப்போனால் தமிழ் நீச மொழி அப்படின்னு இருந்த ஒரு நிலையை மாற்றி தமிழுக்கான இடத்தை பெற்றுத்தருவதற்காக பெரியார் ஆற்றிய பணிகள் ஏராளம் இருக்குது. இப்போ ஆசிரியர் ஐயா அவர்களே ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க, தமிழுக்கு வந்து பெரியார் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறதுல அதை முழுமையாக அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க.
தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார் அப்படின்னு இன்னும் நூல்கள் கூட வந்திருக்கு. பெரிய நூல்கள் முழுமையாக அவர் வந்து தமிழுக்கு திருக்குறளுக்கு என்ன பண்ணார், திருக்குறள் மாநாடு யார் நடத்தினா, திருக்குறளை இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் மிகப்பெரிய அளவுக்கு பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் திருக்குறளுக்கு என்ன மரியாதை இருந்தது, பெரியாருடைய பணிகளுக்கு பிறகு திருக்குறளுக்கு என்ன மரியாதை ஏற்பட்டது. தொடக்க காலத்துல திருக்குறள் மாநாடா இருக்கட்டும், திருக்குறளுக்கு ஆதரவா இருந்த பெரியார் அவர்கள் இறுதியில வந்து அது ஒரு ஆரிய நூல், ஆரிய குறள் இல்லைங்க, மலம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நிமிஷம் இருங்க, மலம்னு சொல்லி திருக்குறள் அவர் சொல்லவே இல்லை, அது பொய். இவர் சொல்றது ஃப்ராடு இல்லை, அது ஒண்ணு சரியா. மலம்னு அவர் திருக்குறளை சொல்லலை, ஒட்டுமொத்தமாக அவர் மதத்தை மலம்னு சொல்லியிருக்கிறார் சரிங்களா. திருக்குறளை நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல ஏதோ ஆதரிச்சார், அப்புறம் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரே அவருடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும்னா, நான் வந்து பிற தமிழ் இலக்கியங்களோட சேர்த்து தான் திருக்குறளையே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தமிழ் புலவர்களில் சிலர், அவர் பேரே சொல்கிறாரு, அந்த பேர்களை நான் மறந்துட்டேன், ஐயா அவங்கெல்லாம் என்கிட்ட வந்து குறளில் என்னெல்லாம் இருக்குங்கிறத எனக்கு வந்து எடுத்து சொன்னாங்க. அதன் பிறகு தான் நான் குறளை தேடி முழுமையாக படித்த பிறகு எனக்கு அதன் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டாயிற்றுன்னு சொல்கிறாரு. அது மட்டும்தான் மூடநம்பிக்கையை பரப்பாத புத்தகம் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. திருக்குறளில் கடவுளும் இல்லை மதமும் இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. அப்போ தான் திருக்குறள் மாநாடு நடத்துகிறாரு, திருக்குறளுக்கான அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும்னு போராடுறாரு. அதே காலகட்டத்தில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பின்னாடியெல்லாம் கிடையாது, அதே காலகட்டத்தில் திருக்குறளை அவர் ஏற்றுக்கொண்டு நான் இதை போற்றுகிறேன்னு சொன்னார். அதே காலகட்டத்தில் அதே மேடைகளில் அதே சொற்பொழிவுகளில், ஆனால் குறளில் நாம் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயங்கள் என்னென்ன இருக்குங்கிற பட்டியலை அவர் தந்திருக்கிறார். முக்கியமாக பெண்ணடிமைத்தனத்தை வலியுறுத்தக்கூடிய குறள்கள் சரியா. அதில் நிறையா இருக்குது. அதாவது வந்து கற்புடை பெண்டிர், இப்போ மழை பெய்யுன்னு சொன்னால் மழை பெஞ்சிரும், அப்புறம் புருஷனை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் எனக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது சரிங்களா. இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரியான குறள்களை தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இதை ஏற்றுக்க முடியாது. அவர் எந்த மேடையில் திருக்குறளை பாராட்டி பேசுகிறாரோ அதே மேடையில் தான் இந்த விமர்சனத்தையும் வைக்கிறார். ஒருத்தரை வந்து கண்ணை மூடிக்கிட்டு பாராட்டணும், கண்ணை மூடிக்கிட்டு எதுக்கணுங்கிற தேவை உண்மையான தலைவனுக்கோ உண்மையான அறிஞனுக்கோ இருக்காது. அது பெரியாருக்கும் பொருந்தும் தானே. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். அதனால தான் பெரியார் உண்மையான அறிஞர்னு சொல்கிறேன். ஒரு பொருளை பற்றி விமர்சனம் பண்ணு, யார் பண்ண வேண்டாம்னு சொன்னா? பெரியாரே சொல்லியிருக்காருல்ல விமர்சனம் பண்ணுங்கன்னு. விமர்சனம் பண்றல அந்த விமர்சனத்தோட லட்சணத்தை வச்சு அந்த வந்து விமர்சனத்தை மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம், அவ்வளவுதான். பெரியார் அவர்கள் தமிழ் குறித்து பேசும்போதும் மக்கள் குறித்தும் தான், தமிழர்கள்னு குறிப்பிடும் போதும் அவர் சில கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வார்த்தைகள்லாம் சரியா தவறா அப்படின்லாம் கேட்கறாங்கல்ல. இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் சில வார்த்தைகளை அந்த சொல்ல முடியுமா? அவர் பேசுனதெல்லாம் ஆடியோக்குள்ளே இருக்கு. அதெல்லாம் என்ன ஆடியோக்குள்ள என்ன வார்த்தை என்ன நீங்க வந்து கேட்டுட்டீங்க. ரெண்டாவது, அன்றைய பேச்சு தமிழ்ல என்ன இருந்ததோ அதை அவர் பேசினார். அது மட்டும் இல்லை, உங்கள் புராணங்களில் இருந்ததை பேசினார். இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? அந்த புராணங்களெல்லாம் தடை பண்ணிட்டீங்களா? சொல்லுங்கள் சீமானை. நான் கேட்குறேங்க, தமிழ்னு சொல்கிறாருல்ல, இவருடைய தமிழில் இருக்கிற எல்லாத்தையும் இவர் அப்போ அர்த்தம் பொருள் பிரித்து எல்லா புராண கதைகளையும் பேசுகிறதுக்கு இவங்க ரெடியா? சொல்லுங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன பேசுனாங்கங்கிறது அந்த காலகட்டத்தை, அதுவும் சொல்லப்போனால் இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள், இது வந்து நான் உங்களுக்காக மட்டும் பேச முடியாது. இப்போ நீங்கள் எடுக்கிறதே யூடியூப்புங்கிறதே ஒரு இது என்னன்னா, இது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து யாரோ ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருப்பார். இது நம்ம காலம். ஆனால் அன்றைய காலகட்டம் இருக்குது பாருங்கள், அது வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு பேச்சாளரும், எந்த பேச்சாளராக வேணாலும் இருக்கட்டும், தான் என்ன பேசணுங்கிறத தனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆடியன்ஸை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. எல்லா பேச்சாளர்களும் அப்படி தான். ஏன்னு கேட்டால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த உலகமோ ஒட்டுமொத்த நாடோ ஆடியன்ஸ் கிடையாது. அன்னைக்கு அவங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிற மக்களுக்கு என்ன பேசணும், என்ன பேசுனா இந்த கருத்தை வந்து இந்த மனிதனுக்கு நான் புரிய வைக்க முடியும், இப்படி சிந்தித்து பேசியவர்கள் தான். அது என்ன பெரியார் மட்டும் எடுக்கிறதுனா எல்லாரையும் எடு. அந்த காலகட்டத்தில் பேசின எல்லா பேச்சாளர்களுடைய பேச்சும் உங்ககிட்ட ஆடியோ இருக்கா? போடுறீங்களா? அது என்ன பெரியாருக்கு மட்டும் ஆடியோ இருக்கு?
உன் பிராணத்துக்கு ஆடியோ இருக்கா? அது எல்லாத்தையும் இன்னைக்கு பேசுகிற தைரியம் இருக்கா? உங்கள் புராணங்களில் இதிகாசங்களில் இருக்கிறதெல்லாம் அதை நாங்கள் எடுத்து சொல்கிறது தானே தப்புன்னு சொல்கிறீங்க. அதாவது ஒரு பேச்சோ ஒரு விமர்சனமோ ஒரு கருத்தோ ஒரு தேவையை ஒட்டி வரணும். முதல்ல சீமானுக்கு இந்த தேவை எங்கேருந்து வருது இந்த தேவை எதுலேருந்து வருது? அதே மாதிரி இன்னொரு பதிவு பண்ணியிருக்காரு சீமான் அவர்கள். பெரியார் அவர்கள் சொன்னது எல்லாமே செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்களா? அவர் வந்து தாலியா இருக்கணும்னு சொன்னாரு, நீங்க தாலியா இருக்கிறீங்க, இந்த தீக்கா மேடையில வந்து தாலியா இருக்கிறீங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை வேணான்னு சொன்னாரு, அந்த மாதிரி உங்களுடைய தொண்டர்கள் தோழர்கள் வந்து செய்யறாங்களா அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனம். பெரியார் வந்து எந்த மேடையில் எந்த புத்தகத்தில் எல்லா பெண்களும் உடனே கர்ப்பப்பையை அகற்ற வேண்டும் அப்படின்னு எங்கே பேசியிருக்காரு? அவர் என்ன பேசினார்? அவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு தடையாக இருந்தால், உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குமே ஆனால், இந்த கர்ப்பப்பை தான் பெண்ணை அடிமைப்படுத்திய அடிப்படையான ஒரு கருத்தியல் சாதனம். சரிங்களா? இது இன்னொரு டாபிக். இதெல்லாமே பெரிய விஷயங்கள். அதுதான் இதில் உள்ள சிக்கலே. கர்ப்பப்பை பெண்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த கர்ப்பப்பையில் வந்து கர்ப்பம் தாங்க வேண்டுமா தாங்கக்கூடாதான்னு தீர்மானிக்கிற உரிமை இன்னைக்கு வரைக்கும் கூட பெண் கையில் இல்லை. சரிங்களா? அப்போ அந்த பெண்ணை நோக்கி அவர் பேசும்போது, உனக்கு கல்வி தான் முக்கியம், கல்யாணம் முக்கியம் இல்லை. நீ வந்து இந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய், ஒரு குடும்பத்துக்கு பிள்ளை பெற்று தொண்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தடையாக இருக்குமே ஆனால், உனக்கு வந்து அது வந்து இந்த கர்ப்பம்தான் தடை, இந்த கர்ப்பப்பை தான் தடைனா அந்த கர்ப்பப்பையை தூக்கி எறிஞ்சிட்டு வான்னு சொல்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தமிழை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்கல்ல. தமிழ் எவ்வளோ ஒரு நல்ல ஆழமான மொழி. அதில் எத்தனை ஒரு வாக்கியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்படி பேசின ஒரு பேச்சை உடனே எல்லா பொம்பளைகளும் போய் கர்ப்பத்தடை பண்ணுங்க, கர்ப்பப்பையை அறுத்தறிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு பெரியார் சொன்னார்னு இன்டர்பிரேட் பண்ணுறது சீமானை ஆதரிக்கிறவங்களும் தானே தவிர உலகத்தில் யாரும் அப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்க மட்டும்தான் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக வந்து எங்களுக்கு நான் இன்னொன்று கேட்குறேனே, இன்னைக்கு வந்து தீக்கால இருக்கிற பெண்கள் நாங்கள் எல்லாரும் கர்ப்பப்பையை எடுத்துட்டோமா அப்படின்னு சீமானுக்கு ரொம்ப கவலைப்படுறாரு. நீங்கள் எல்லாம் எடுத்துட்டீங்களா? நாங்கள் இப்போ லிஸ்ட்டு கொடுக்கணும் இவர்கிட்ட போய். இதெல்லாம் ஒரு அரசியல், இதெல்லாம் ஒரு கேள்வி. நீங்கள் வந்து ஒவ்வொரு பொம்பளை பேரையாக சொல்லி நீ கர்ப்பப்பையை எடுத்துட்டியான்னு நீங்கள் கேட்பீங்க. நாங்கள் உடனே உங்களுக்கு வந்து பதில் சொல்லணும், நாங்கள் கர்ப்பப்பையை எடுக்கணும். பெரியார் அவர்கள் பேசியதை வந்து செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால தான் அவர் அப்படி குறிப்பிட்றாங்க. செயல்படுத்த முடியாதுன்னு இல்லையே, இன்றைக்கி எத்தனை பெண்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. செயல்படுத்த முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறதும் அறிவியல் ரீதியாக தப்பு. யார் எடுக்கலை? தனக்கு ஒரு நோய் வருதுன்னு தெரிஞ்சோன்னே இன்றைக்கி கர்ப்பப்பையை எடுக்கிறாங்களா இல்லையா? பெண்கள் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? நோய்க்கு வேற மேம், நீ கருத்தியல் ரீதியா பேசக்கூடியவர்கள் செய்யறாங்க. நீங்க அதாவது பெண்கள் எடுக்கலை நீங்க எப்படி சொல்றீங்க? கர்ப்பப்பை என்பது ஒரு புனிதப்படுத்தப்பட்ட ஒன்று. பெரியார் வந்து புனிதங்களின் பேரால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடிமைத்தனத்தையும் சுமைகளையும் உடைத்த தலைவர், சிந்தனையாளர், செயற்பாட்டாளர். சரியா? அப்போ புனிதப்படுத்தப்பட்டு வைத்திருந்த ஒரு விஷயத்தை உனக்கு அது தடையாக இருக்கவே ஆனால் அதை எடுத்து விடு. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், இந்தியா முழுக்க வந்து நீங்கள் சர்வே எடுத்து பாருங்கள். இந்த தமிழ் சமுதாயத்தில் கர்ப்ப தடையாக இருக்கட்டும், இதை இந்தியாவினுடைய டெல்லியினுடைய குடும்ப கட்டுப்பாடு அமைச்சரே ஒத்துக்கொண்ட உண்மை இது. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் எங்களால் சிறப்பாக செயல்படுத்த முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலை, அவரே சொல்கிறாரு. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் பெரியார். அவர் வந்து அந்த மண்ணை உழுது வச்சிருக்கிறாரு, அதனால எங்களால் பயிர் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்காதீங்க, நீங்கள் வந்து சமூக தொண்டு செய்யறதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணுங்க. அடுத்த கட்டமாக பெண்களை என்ன செய்ய சொல்கிறாரு மேம் பெரியார் அவர்? குடும்பம் வேணாம், குழந்தை குட்டிகள் பெற்று வளர்க்க வேணாம், இந்த சமுதாயம் உங்களுக்கு வேணாம், பெண்கள் வந்து புரட்சின்னு சொல்லும் போது என்ன செய்ய சொல்றாரு பெரியார் அவர்? நீங்கள் ஆண்கள் உங்களுடைய உரிமைன்னு எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு பெண்ணோட உரிமைப்பா, நான் வேற ஒன்றும் சொல்லலைன்னாரு. அடுத்த தலைமுறை நான் ஒன்று கேட்கட்டும். பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து ராஜாராம் மோகன் ராய், அடுத்த தலைமுறை ஒரு நிமிஷம், ராஜாராம் மோகன் ராய்கிட்ட போய் சதியை வந்து தடை செய்யணும்னு பேசும்போது, சதியை தடை செஞ்சுட்டா அந்த பொம்பளையை என்ன பண்ணுறதுன்னு கேள்வி எழும்பியிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன செய்யறதுங்கிறத அவங்க தீர்மானிப்பாங்கங்க.
அதை கூட ஏன் நீங்கள் வந்து இன்னொருத்தர் தீர்மானித்து அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன் பெண்கள் தீர்மானிக்க மாட்டாங்களா? பெண்களுக்கு தீர்மானிக்க முடியாதா அடுத்து என்ன செய்யணும்னு? கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அதாவது கல்யாணம் பண்ணாதேன்னு அவர் தனிநபருக்கு சொல்லலை. அது பெரியாரை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தம்பி. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். நான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா உங்களை பார்த்து சொல்லலை, அவர் இவரை பார்த்து சொல்லலை, என்னையை பார்த்து சொல்லலை, சரிங்களா? தான் கட்சிக்காரங்களை பார்த்து சொல்லலை, நீங்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, நீங்கள் எல்லாரும் குழந்தை பெறக்கூடாது, அப்படி பேசலை. திருமணம் என்பது கிரிமினல் குற்றமாகும் ஒரு சமூக அமைப்பு வரும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு முதல்ல அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? என்ன சொல்லி புரிய வைக்க? இது தனிநபர்களுக்கு சொல்லப்படுவது அல்ல. அப்படி ஒரு சமுதாயம் நாளைக்கு வரும்பான்னு சொல்கிறார். ஒருத்தர் கேட்டார், நீங்கள் கேட்ட கேள்வியை பெரியார்கிட்ட கேட்டார், என்னையா நீங்கள் வாட்டுக்க வந்து கல்யாணம் வந்து தடை செய்யப்படும்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குற பெரியார் உடனே கேட்குறாரு, ஏன்பா ஏன் அப்படி கேட்குறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க? எல்லாரும் 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, இருதார மனம் தப்புன்னு சட்டம் போட்டோன்னே எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்கல்லப்பா. அப்போ நீங்கள் நினச்சிங்களா இதை சட்டம் போட்டு தடுக்க முடியும்னு? ஆனால் சட்டம் போட்டோன்னா தடுக்க முடிஞ்சிச்சு. அதே போல் ஒரு எதிர்கால சமூகம் உருவாகும். திருமணமே பண்ண வேணாம் கிட்டத்தட்ட இப்போ உருவாயிருக்குங்க. இப்போ அதனுடைய வேர்களை உங்களால் பார்க்க முடியலையா? எதற்காக ஒரு பெண் வாழ்நாள் கொத்தடிமையாக ஒரு ஆணுக்கு மாறணும் என்கின்ற கேள்வியை இன்று நிறைய படித்த இளம் பெண்கள் ஏற்கனவே கேட்க தொடங்கிட்டாங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு மலைப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், வரலாற்றில் மனித இனம் தோன்றி 2 லட்சம் வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு நிறைய பரிணாமம், ஒரு நாகரீக மனித சமூகமே கணக்கில் எடுத்துக்கிட்டால் கூட இப்போ 3000-4000 வருஷம் ஆச்சு, சரிங்களா? நம்ம பார்க்குற ஒரு நாகரீக சமூகமே. இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணங்கிற வடிவம் ஆதி காலத்திலேருந்து இருக்கிற வடிவம் அல்ல. அது எத்தனையோ வடிவத்தை எடுத்திருக்கு, எத்தனையோ வடிவங்களில் மாறி இருக்கு. இன்னும் பல்வேறு நம்ம காலத்திலேயே, நம்ம இப்போ தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை இன்றைக்கி இல்லை, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு, சரிங்களா? ஒரு பெண் வேலைக்கு போகாமல் வீட்டில் ஒரு ஆணையும் ஆணை சார்ந்த குடும்பத்தினரையும் பார்த்து கொள்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பில் எல்லா வேலைக்கும் நான் போக தயார், எல்லா வெளிநாடுகளுக்கும் போக தயார் அப்படின்னு பெண் கிளம்பின பிறகு அந்த அமைப்பு எப்படி பொருந்தும்? அது ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி நாளைக்கே உடஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் உடையாது. ஆனால் அதனுடைய பிரச்சனைகள் வரும், அது ஒரு தீர்வை நோக்கி நகரும். பெரியார் வந்து ஒரு தொலைதூர சிந்தனையாளர். அவர் இனிவரும் இந்த கல்யாணம் கிரிமினல் குற்றம்லாம் பெண்ணியின் அடிமையானால் நூல்லையும் இனிவரும் உலகம் நூல்லையும் தான் எழுதுறாரு. அவர் தான் எழுதுறாரு. அப்போ வந்து சோதனை குழந்தையே கிடையாது. ஆனால் அவர் ஊகிச்சு எழுதுறாரு, இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி மனித இன மறு உற்பத்தி நடக்கும், அதற்கு குடும்பங்கிற அமைப்பு தேவையில்லாமல் போகும். ஆனால் அவர் உயிரோடு இருந்த அவருடைய மரண அந்த ஆண்டு 1973 உண்மையாகவே சோதனை குழந்தை பிறந்தது. ஒருத்தரை நீங்கள் பெரியாரை விமர்சனம் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்க. பெரியாரை விமர்சனம் பண்ணுங்கன்னு தான் அவரே சொன்னார். ஆனால் ஒருத்தரை விமர்சனம் பண்ணணும்னா அந்த மனுஷன் என்ன பேசுகிறாருங்கிறது நமக்கு புரியணும், சரிங்களா? அவர் என்ன பேசியிருக்காருன்னே புரிஞ்சுக்கிறாம, அதனுடைய பொருள் என்னன்னு புரிஞ்சுக்கிறாம, அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறாம பேசும்போது என்ன செய்யறது? இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். Taste the Daily.